இதுதான் மஞ்சஸ்டான் ரூட். இதை பற்றி நம்ம நிறையாவே நம்ம பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்மளோட புது கஸ்டமருக்கு இதை பற்றி டவுட்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதை செய்கிற ப்ராசஸை பற்றி பார்ப்போம். இது பியூரான கோகோனட் ஆயில். இதில் மஞ்சஸ்டான் ரூட்டை நல்லா 10 to 15 days வரையும் ஊற வச்சுருப்போம். இந்த மாதிரி ஊற வைக்கிறதுனால அந்த ரூட்டில் உள்ள பெனிஃபிட் எல்லாமே அந்த ஆயிலில் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிடும். தென் சோப் மேக்கிங்க்கு யூஸ் ஆகிற வாட்டர், இதில் நம்ம நார்மல் வாட்டர் இல்லாமல் மினரல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். இதோட கலரை பாருங்கள். இந்த கலரை பார்த்தாலே தெரியும் எந்த அளவு அந்த ரூட் தண்ணியில் இன்ஃப்யூஸ் ஆகிருக்குன்னு. தென் சோப் மேக்கிங் அப்போவும் நம்ம மஞ்சஸ்டான் பவுடர் அதில் சேர்த்துருப்போம். ஸோ அப்போதைக்கு நல்லா டார்க் ப்ரௌனில் இருக்கும். பட் சோப் நல்லா காஞ்ச பிறகு கட்டியானோன்னு அதோட கலரை பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இதை க்யூரிங் ப்ராசஸ்க்கு ஒரு 30 to 60 days தனியாக நம்ம வச்சுருவோம். இதை 30 days கழித்து பார்க்கும் போது இப்போ இருக்கிற கலர் கூட அப்போ இருக்காது, இன்னும் கம்மியாயிடும். நிறைய கஸ்டமர்ஸ் நினைக்கிற மாதிரி ரோஸ் அண்ட் பீட்ரூட் சோப்னா நல்லா ரெட் கலர் டார்க் ரெட்டில் தான் இருக்கும், மஞ்சஸ்டானா டார்க் ப்ரௌனில் தான் இருக்கும் அப்படின்னா கிடையாது. ஹெர்பல் சோப் கொஞ்சம் லைட்டாக தான் கலர் இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒரு கலர் ஆட் பண்ணால் மட்டும்தான் அது நல்லா டார்க்காக இருக்கும். இந்த அளவு நம்ம பார்த்து ஒவ்வொரு பேட்சும் செய்கிறதுனால தான் நம்மளோட கஸ்டமருக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் தெரியுது. நம்மளோட ஹெர்பல் சோப்ஸை நிறைய பேர் ரீசேலுக்காகவும் வாங்குறாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் நம்மக்கிட்ட ரீசேல் பண்ண வாங்கிக்கலாம். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.